யாழ்ப்பாணம் பலாலி வீதியானது இன்றைய தினம் பல்வேறு நிபந்தனைகளுடன் திறக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரையுமே பயன்படுத்த முடியும் என்ற நிபந்தனை அடிப்படையில் இந்த வீதியானது திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வீதியானது திறக்கப்பட்டமையை தொடர்ந்து அந்த ஊர் பொதுமக்கள் சேர்ந்து பொங்கல் பொங்கி தங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை இப்போது பார்க்கலாம். பொங்கல் இன்னைக்கு சேர்ந்த பொங்கல் காணியாக விடுவிக்கிற அதையும் அவை செய்வினம் என்று நாங்கள் எதிர்பார்க்கணும். இரண்டா இவ்வளவு காலம் இருந்த ஜனாதிபதி மாறி மாறி வந்தாக்கள் எல்லாரும் எங்களுக்கு இப்படி ஒரு முடிவான ஒரு முடிவு சொல்லல. இந்த எம்பிபி அரசாங்கம் வந்து விடுபட்டது முக்கியமான கேந்திர இதுதான். அது அங்கெல்லாம் காடும் தோட்டம் இல்லாத இடம் தான் விட்டார். இதுதான் குடிமேனு. நீங்கள் கேட்குற கேள்வி சரி. அவையும் பலாலி ஆக்கள் தான், மயிலட்டி ஆக்கள் தான். ஆனால் இதுதான் முக்கியமாக. இதெல்லாம் ஒரு நெரிசலான குடியிருப்புகள் இருந்த இடம். இது நீங்கள் கேட்டதுக்கு நன்றி. ஆனால் எங்களோட இது அவை இப்போ தான் வந்து கட்டின காலாக இருந்ததுகள் எல்லாத்தையும் தோட்டமாக்கி வச்சிருக்கணும். நாங்கள் 35 வருஷமாக இந்த 35 வருஷமாக இத்தனை வீட்டை எல்லாம் போய் இருந்து சினப்பட்டு இப்போ கூலிக்குத்தான் இருக்கிறோம். எங்களோட காணி இங்கே இருக்குது. இந்த அதில் தெரிகிற அந்த மதவு தான் எங்களோட வீடு. அப்போ எங்களுக்கு இது ஒரு சொல்லன்னா ஒரு ஆனந்தமாக இருக்குது. எங்களோட இடத்துல வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வெள்ளியும் கோயிலுக்கு போய் வர்றாங்க. பதிவு இராணுவத்திட்ட பதிஞ்சு இராணுவம் எங்களை அயலினி காட்டு இது போன எல்லாத்தையும் வேண்டிப்படுத்தி அங்கட வெஹிக்கிள்லாம் கொண்டு போயினோம். கோயிலுக்கு கொண்டு போய் விட்டு எங்களை சுத்த வர எண்ணி கொண்டு நிற்பினோம். லிஸ்டின் படி ஆக்கள் நீக்கணும். அப்போ வந்து நாங்கள் பொங்கி எல்லாம் முடிக்க பேருந்து ஏற்றி வந்து இதில் முடியணும். தரிசன் கட்டி ஆராய்ச்சி இருந்த காலத்தில் இந்த பாதை திறந்த இதே மாதிரி தான் கட்டுப்பாடு. பகல்லாம் ஓடலாம். மற்றது அதிலேருந்து அந்த பாயிண்டிலேருந்து ஒரு ஆமி ஏறி இங்கே மயிலட்டி மட்டும் போய் சிடிபி தான் நீங்கள் ஓடலாம். அப்படி ஒரு கட்டுப்பாட்டில் மத்தியில் தான் இதுவும் திறக்கப்பட்டு பேருந்து 10 மணி மட்டும் திறக்கப்பட்டு பிறகு இரவு பகலாக ஓடக்கூடாது. அதே மாதிரி தான் இது. இப்போ நாங்கள் ஒரு வேலைக்கு சேரும்போது எங்களுக்கு ஒரு சர்க்குலர் ஒன்று தெரிவினோம். அந்த கட்டுப்பாடு அதன்படி நாங்கள் ஒழுகி வேலை செய்ய இயலாது. அதே மாதிரி தான் இது பொது அறிவித்தல். இது 6 மணிலேருந்து 5 மணி மட்டும் இருந்துக்கும். அது சில வேளையில் என்னென்னு கேட்டால் இது கொஞ்சம் கடுமை. என்னென்னு கேட்டால் உயர் பாதுகாப்பு இல்லையா. உயர் பாதுகாப்பு எங்களுக்கு பகல் திறந்தால் சரி. திறந்து போட்டு பேருந்து பூடினாலும் பரவாயில்ல. எங்களுக்கு எங்களோட நிலம் எங்களுக்கு வேணும். எங்களோட நிலத்தில் நாங்கள் குடியேறணும். எங்களோட காணியில் நாங்கள் சாக முன்னோம் நாங்கள் குடியேறோம் என்பதுதான் எங்களுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தானே. இப்போ நான் செத்த உடனே என் பிள்ளைக்கு காணி தெரியாது. நான் வந்து காட்டினா தான் என் பிள்ளைக்கு தெரியும் காணி. அப்போ எங்களோட காலத்தில் இதை ஒரு விடுவிக்கப்படணும் முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சி வெற்றி அளித்திருக்கிறது. பெரிய சந்தோஷம். அதின்ற ஒரு பிரதிபலிப்பு தான் இதில் நாங்கள் இந்த பொங்கலை செய்து குதூகலமாக எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமாக பங்கிட இருக்கின்றோம். நன்றி.
முதற்தன்மையாக எங்கள் ஜனாதிபதிக்கும் மற்றும் பெரியாக்களுக்கும் எனது நன்றியை உரையாற்றிக் கொள்கின்றேன். நாங்கள் 88ஆம் ஆண்டு துவக்கம் அலைமோதி நிற்கின்றோம். எங்களோட காணி எனக்கு 100 மதிப்புக்கு மேலே இங்கே இருக்குது. ஏற்பட்ட இந்த ரோட்டு பொறுக்க என்ற காணிக்கால வரலாம். இவ்வளவு காணியை நான் வேண்டி இப்படியெல்லாம் விட்டு ஆத்தழிந்து நிற்கின்றேன். அது மட்டுமல்ல, நான் இந்த மயிலட்டியை பேசன் கெட்டியாராஜ் ஐயா இருந்த பொழுது அவரை கூட்டி கொண்டு போய் உங்களுக்கே நிபல விடம் அதை சொல்லுகிறோம் 750 ஏக்கர் தாங்கள் வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த இராணுவ இதுக்குள்ள அவைக்கு எல்லா இதுகள் தெரியாது. 4500 ஏக்கர் வச்சிருக்கணும். ஆனபடியினாலே அவைக்கு அவ்வளவுடன் தேவையில்லை. நான் மயிலட்டி மட்டுமல்ல, இந்த 4 பக்கம் இராணுவ தளபதிகள் இருக்கிற எந்த முழு மக்களும் எனக்கு சொந்தம்தான். அந்த மக்கள் என்ன மட்டுமல்ல, முழு மக்களையும் விட வேணும். அதை நான் அன்பாகவும் ஆதரவாகவும் கேட்கின்றேன். எனக்கு நான் நேற்றும் 2-3 நாளுக்கு உங்கள் கொமாண்டரோடு போய் கழிச்சு கொண்டு தான் வந்தேன். ஆனபடி நான் இந்த பாதை திறந்து விட்டது எனக்கு மிக நன்றி. அதை நான் வணக்கத்துடன் நன்றேன். நீங்கள் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம். சந்தோஷமா அரிசியை கொண்டோடியா எங்கட 35 வருஷத்துக்கு பிறகு இந்த பாதை திறந்தது. அது இந்த மகிழ்ச்சி, இந்த பிரதிபலிப்பு தான் நாங்கள் இந்த பொங்கலை செய்கிறோம். இதை பொதுமக்கள் அனைவருக்கும் நாங்கள் இதை சந்தோஷமாக சாப்பிட்றது கொடுக்கறதுக்கு நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். டீச்சர் போடுங்க. டீச்சர் பொங்கல் காணாது எல்லாரும் கொட்டி போனா நீங்க போடுற மாதிரி போடுங்க. ஐயா போடுங்க. ஐயா தான் இந்த வள்ளி வடக்கு முழுகுடி சம்பந்தமாக கணக்க கலைக்க ஐயா காலத்துல இருந்து இவர்கிட்ட எல்லாரும் மட்டும் தான் நல்ல போட்டி. ஆமைக்கு முதல் கொண்டு கொடுங்க, நாங்கள் அதை எடுப்போம். சாப்பிட்டு மகளுங்க இன்னொரு இதே வை சின்ன வை குழம்பால பொதுமக்கள் வந்து இராணுவம் மற்றும் போலீசாருக்கும் பொங்கல் கொடுப்பதற்காக கொண்டு செல்லினோம். இந்த காக்கா தெரிச்சு விட்றான்.
வீடியோ பண்றாங்க. அண்ணா பொங்கல் என்ன கொண்டு சந்தோஷமாக இப்போ அந்த ஜனாதிபதி நன்றி அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேணும். உங்களை இடத்தை கையாற்ற நல்ல சந்தோஷமாக விட வேணும். பேர்னாட் தேவை ரஞ்சிதம். ஆனால் வைத்தியம் தான் தெரியும் எல்லாருக்கும். ஆனால் இது இப்போ எங்களுக்கு எல்லா வசதியும் தானே, நிறைய வசதி. யாழ்ப்பாணம் போக ஆஸ்பத்திரி போகிறதுக்கு கச்சேரியோ எதுக்கு போகிறது பஸ் எல்லாம் முந்திய கூட தொடர்ந்து இப்போ பஸ் போகுது. நான் தொடர்ந்து பஸ் போய்கொண்டு எங்களுக்கு நல்ல சந்தோஷம், இது நிறைஞ்சது. ஆனால் இதை விட எங்களோட மக்களையும் விடுபடவும், மக்களை விட்டால் தான் இதால் கூட எதுக்கும் கொஞ்சம் அபிவிருத்திகளோ எதுவுமே எல்லாம் நடக்கும். ஆனால் காலப்போக்கில் எல்லாம் செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அரசாங்கம் செய்ய வேணும், மக்களுக்காக செய்வார். முக்கியமாக செய்வார் என்று என்ன சொன்னால் அவருக்கு வடிவாக தெரியும். அவர் ஒரு கஷ்டப்பட்ட வேலையில் வந்தவர், பல துன்பங்களை எல்லாம் சந்தித்தவர். ஆனால் இன்றைக்கும் அதே துன்பங்களை நான் வந்து அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த இடத்துல எல்லாரையும் விட வேணும், நிறைவாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். சிங்கள தமிழர் முஸ்லீம் இல்லாமல் அப்போ எல்லாம் சந்தோஷமாக போய் அப்படி பார்க்கல. ஆனால் இதால் சில பிரச்சனை இதால் வந்துவிட்டார். நான் மீண்டும் எல்லோரும் ஒருமிக்க ஒற்றுமையாக நிறைவாக சந்தோஷமாக தனிப்பட்ட ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்க வேணும். மீண்டும் எங்களோட இலங்கை ஒரு நல்ல ஒரு நாடாக, நல்ல ஒரு வளர்ச்சியான முன்னேற்றமான எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேணும் என்றதை முதல் ஆண்டவனிடம் வேண்டிக் கொள்வதுடன் மீண்டும் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றுமே இல்லை, அது என்னென்று எங்களுக்கு குறிப்பே என்னென்று கண்டுபிடிக்கிறது ஒரு குறிப்பு அழகா எல்லாம் அடைச்சி எல்லாம் பூக்கண்டுகளும் அதுகளும் தோட்டங்களும் அதுகள் எல்லாம் நடக்குது. எங்கே குறிப்பு கேட்டு ஒரு அடியாளமே தெரியாமல் கிடக்கு. அல்ல அந்த ஐயத்த வீடுன்னு சொல்கிறது ஆமை கடைசி ஆமைந்த முந்தைய ஆமை போயிட்டு இருந்ததுக்கு இஞ்சால இருந்த இந்த ஐயத்த வீடுன்னு சொல்ல முடியும். அந்த பேர் ஆயுர்வேத டாக்டர் அவருடைய அந்த வீட்டடியில் இருந்த ஒரு விரிச்ச மரம் ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அது மட்டும்தான் தெரியும். மற்றது இன்னொரு பக்கத்தில் இன்னொரு காணி இருக்குது. அந்த காணி கூட எங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் ஒன்றும் இல்லாமல் கதையெல்லாம் அப்படி தரமட்டமாகிவிட்டது. அப்போ என்னென்று அதை கண்டுபிடிக்கணும். 35 36 வருஷம் அதுக்கு பிறகு எனக்கு இந்த பாதியால் இந்த இதால் நாங்கள் போகக்கூடிய இல்லைன்னா அங்கே டெய்லியாக இதால் போய் வர்றது, டெய்லியாக நாங்கள் போய் வருவோம். இதால் போய் வர்றதானே. ஆனால் இன்றைக்கு இவ்வளோ காலத்துக்கு பிறகு இருக்கிறோம். விடுவார்கள், அதையும் எல்லாரும் விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக ஆட ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் தோன்ற அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். அந்த நேரம் உங்களுக்கு தெரியாது. அந்த நேரம் இது ஒரு பெரிய ஒரு டவுன்னு சொன்னால் பலாடி பெரிய டவுன், எல்லா வளமும் நிறைஞ்ச ஒரு டவுனாக இருந்து இதெல்லாம் முழுக்க கடை. இதெல்லாம் என்ன ஒரு பிரமாண்டம் சுத்தப்பட கடை, ஆஸ்பத்திரி, டாக்டர், மீன்பிடி, விவசாயம் பக்கத்தில் தோட்டம், விவசாய தோட்டம் இல்லை. நாங்கள் பண்டை மாற்றம் செய்கிறோம். மீனை கொடுத்தா மிளகறி, மீனை கொடுத்தா அரிசி மட்டும்தான் காசுக்கு கொடுத்து வாங்க. மற்ற எல்லாம் பண்டை மாற்றமாக எல்லாத்தையும் வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அப்படி ஒரு சூழ்நிலை அந்த நேரம் இருந்தால் மீண்டும் அப்படி ஒரு சூழ்நிலை வரவு. இந்த நேரம் 24 மணிக்கு கூட இந்த கடை இந்த இதில் மீனோ மிளகறியோ வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த நேரம். ஆனால் இப்போது மீண்டும் அப்படி ஒரு நிலை வரவேணும், வரும் அந்த நம்பிக்கையோட. நான் இப்போ போய் வந்தேன், எனக்கு ஒரு போய் வந்தேன். அது ஒரு சந்தோஷம்தான், மகிழ்ச்சி. ஆனால் அங்கே வேறு என்னத்தை ஒன்றுமே பார்க்கல. அங்கே வேறு ஒன்றும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை. சந்தோஷம் பாரு. நான் இப்போ பசாபலம் தொங்கல் மட்டும் போய் வரேன், அங்கே மட்டும் போய் கொண்டு வரேன். அழகாக இருக்குது. ஆனால் இவ்வளோத்துக்கு முந்தையெல்லாம் எல்லாம் கட்டிடங்களும் வீடுகளும் எல்லாம் கடையெல்லாம் இருந்தது தானே. இப்போ ஒன்றும் இல்லை. நான் எல்லாம் தோட்டங்களும்
தோட்டங்களும் எல்லாம் பூக்கண்டு எல்லாம் மரங்கள் அப்படி ஒரு இதாக இருக்கிறதா ராணுவம் வாங்கலாம் அப்படி இதாக இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதெல்லாம் படிப்படியாக மக்கள் குடியேற வேணும், விட வேணும். அந்தந்த காணியில் உரிமையிலெல்லாம் அந்த வீட்டுக்காரர் அந்த காணியிலெல்லாம் விடுபட வேணும் என்றதை தான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம்.